இங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? இந்த வீடியோவை பாருங்க எல்லாரும். ஸோ எப்படி திக்கி திக்கி தமிழ் பேசுகிறாருன்னு பாருங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆளை கொடுத்துட்டு இருக்கோம். தமிழே அதாவது ஃபுல்லாக பேச தெரியாத ஒருத்தருக்கு ஒரு எண் கணக்கு கூட ஒழுங்காக சொல்ல இயலாத ஒரு முதலமைச்சர் உலகத்திலேயே இருக்கார் ஒரு மாநிலத்தில்னா அது தமிழ்நாட்டில் மட்டுமே தான் இருக்காரு. தமிழர்களால் மட்டுமே தான் அப்படியான ஒரு முட்டாள் முதலமைச்சரை உருவாக்க இயலும். ஸோ நாங்கள் தான் அப்படி உருவாக்கி இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு சீரியஸாகவே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க இது இவ்வளோ காலமாக. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழனா ஆளணுன்றத அந்த சின்ன லாஜிக் கூட தெரியாமல் ஒரு முட்டாள் முதலமைச்சரை நீங்கள் முதலமைச்சரை ஆக்கியிருக்கீங்கன்னா உங்களோட அறிவெல்லாம் எப்படி என்னென்னு சொல்கிறீங்க. ஒரு எண் கணக்கு கூட ஒழுங்காக தமிழில் சொல்ல தெரியாத ஒரு முதலமைச்சர் உங்களோட மாநிலத்தில் மட்டுமே தான் இருக்காரு. ஒரு எண் கணக்கு தெரியாது, ஒழுங்கா தமிழ்ல பேச தெரியாது. அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு ஒரு தமிழரான எங்கட தாய் நீங்க என்னதான் விஜயண்ணாவை அப்படி இப்படி நொட்டு நொஸ்குன்னு சொன்னாலும் நம்ம தாய் இனத்தவர் விஜயண்ணா. ஆனா இப்ப இருக்காம பாருங்க முட்டாள் முதலமைச்சர், அவர் நம்ம தாய் இனத்தவரா? இல்ல. அது எப்ப உங்களுக்கு புரியுதோ எப்ப தெரியுதோ முதல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா அதாவது எல்லா மக்களையும் சமனா பார்க்குற ஒரு தலைவன் உருவாகணும். சரியா? அதாவது எல்லாத்தையும் தன்னுடைய அக்கா தம்பி தங்கச்சி அப்படின்ற வளம் நிறைஞ்ச நாடு இது தன்னுடைய நாடுன்ற எவன் ஒரு முதலமைச்சர் நினைக்கிறானோ அப்பதான் அந்த நாடும் சீரா இருக்கும், அந்த நாட்டில் வாழ்ற மக்களும் சீரா இருப்பாங்க. இதை உங்க மரமண்டைகளுக்கு எப்போ புதங்க போகிறது இல்லை. 2026 ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை யோசிச்சு ஓட் போடுங்க. ஓகேவா?